மண்டக்கணம் கிடையாது, மண்டக்கணம் கிடையாது. மற்ற இவன் பெருசா குறையன்னு சொல்லுவாங்க. இவங்க பிஜே போனை எடுக்க மாட்டார், வீட்டில் இருந்துகிட்டே இல்லம்பாரு. எடுக்கட்டா உனக்கு என்னடா அவர் இஷ்டண்டா. இப்ப நான் போன் எடுக்கிறேன், என்ன எடுக்காது, என்ன நீ எடுத்து எடுத்துடணுமோ அவர் இஷ்டம். ஏன் அவர் உனக்கு எடுக்கணும் போன? மனிதாபிமானமா சொல்லலாம், கொஞ்சம் போன் எடுக்கணுங்க. வீட்டுக்கே நீ போற இல்லன்னு சொல்லி சொன்ன என்ன போ திரும்ப ஹதீஸ் தானே வருது. ஒரு சகோதரி சந்திக்க போற, 3 முறை சலாம் சொல்ற, பதில் இல்ல, ரிட்டர்ன் திரும்பிடு. என்ன அர்த்தம் இருக்கு? உள்ள இருக்கவனை சந்திக்க விரும்பலன்னு அர்த்தம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, நம்மளே சந்திக்க விரும்ப மாட்டோம். உள்ள வந்து உட்காந்துக்குவான், 10-11 மணிக்கு ரைட்ல ஒன்று உட்காந்து உயிர் எடுத்துட்டு இருப்பான். ரொம்பமா அறுக்கிறது கூடவே, ரொம்ப அறுக்கிறேன்னா அதெல்லாம் இல்லை கொல்லுவேன் அப்படின்னு மனசு சொல்லுவோம். இந்த மாதிரியான போடா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் அப்படி சொல்ல யோசிச்சாங்க. அல்லாஹ் இன்னல்லாஹ லா யஸ்தஹி அனில் ஹக், அல்லாஹ் உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டான். இந்த முகமது உங்கள்ட்ட சொல்ல கூசுறாரு, அவருக்கும் தேவைகள் ஊடு மனைவி மக்கள் இருக்கு, அவர் தூங்கணும், மனையோட இருக்கணும், எஞ்சி வெளியே போங்கயான்ட்டாங்க சஹாபாக்கள். தெரியுமா? என்ன வேற என்ன குறைய பண்ணிட்டீங்க? போன் எடுக்க மாட்டா, வீட்டில் இருந்து கொண்டே இல்லை, போய் அவரை எழுதி பார்க்க போறேன். அவர் பார்க்க வேண்டிய மார்க்கஸ் வந்தாருன்னா பாரு, மார்க்கஸுக்கு வரமாட்டார். மார்க்கஸ் வந்துட்டாருன்னா மூக்கை நுழைப்பார். உனக்கெல்லாம் மூக்க நுழைச்சா? ஜமாத்துல மூக்க நுழைப்பாராம், நிர்வாகத்தில் மூக்க நுழைப்பாரு. ரைட்டு நான் சொல்றேன், என் கருத்துல மூக்க நுழைக்கணும். அவர் எனக்கு நான் ஒதுக்கிறதா தப்புக்கிறேன். அனுபவப்பட்ட ஆளியா மூக்க நுழை, நீ ஒதுங்கி போயிருந்தா நாசமா போயிரு நான் நினைக்கிறேன். அவர் மூக்க சந்தோஷமான விஷயம் நுழைக்கணும். பிரச்சனை என்ன பாரு, கவனி. விலை போகாதவன், மண்டக்கணை இல்லாதவன் யாராலும் மூக்க நுழை, என்ன தப்பு? நுழைக்கிற ஜமாத்து ஏதா குறை. இதுல இருந்து என்ன விளங்கு தெரியுமா? கூர்ந்து கவனிச்சிருக்கான், இதுதான் அவனால சொல்ல முடிஞ்சு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவற்றை பெரிய தப்பு இல்லை, நம்ம வேற அரச வேண்டாம், இதான் இவனுக்கு வேலை. இந்த மாதிரி